நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நாகப்பட்டினத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருகை தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் நாகை மாவட்ட திமுக செயலாளர் கௌதமன் இல்ல திருமண விழாவை நடத்திய பின்னர் நாகை வெளிப்பாளையம் அவுரித்திடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மகளிர் விடியல் பயண பேருந்து உள்ளிட்ட 105 புதிய பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். இந்த புதிய பேருந்துகள் கும்பகோணம் கோட்டத்திற்கு உட்பட்ட நாகை, கும்பகோணம், காரைக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி, கரூர் ஆகிய மண்டலங்களில் பழைய வழித்தடங்களில் இயங்கி வந்த பழைய பேருந்துகளுக்கு பதிலாக 105 புதிய பேருந்துகளை முதல்வர் கொடியசைத்து துவக்கி வைத்துள்ளார். இதில் நகரத்திட்ட பேருந்துகள் 54, நகர பேருந்துகளும் 51 புறநகர் பேருந்துகளும் அடங்கும். இந்த விழாவில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன், பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, வேளாண் துறை MRK பன்னீர்செல்வம், நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு, அமைச்சர் ஏவா வேலு, மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர்.